ஓம் சாந்தி 26/10/2024. இனிமையான குழந்தைகளே, சர்வ சக்திவான் பாபா வந்திருக்கின்றார் உங்களுக்கு சக்தியை வழங்க. எவ்வளவு நினைவில் இருப்பீர்களோ அவ்வளவு சக்தி கிடைத்துக் கொண்டே இருக்கும். கேள்வி: இந்த டிராமாவில் அனைத்திலும் மிக மிக நல்ல பாகம் குழந்தைகளாகிய உங்களுக்கு உள்ளது. எப்படி? பதில்: குழந்தைகளாகி நீங்கள்தான் எல்லையற்ற தந்தையுடையவர்களாக ஆகிறீர்கள். பகவான் ஆசிரியராகி உங்களுக்கு தான் கற்றுத்தருகிறார் என்றால் நீங்கள் பாக்கியசாலி இல்லையா? உலகின் எஜமானன் உங்களுடைய விருந்தாளி ஆகி வந்திருக்கிறார். அவர் உங்களின் உதவியுடன் உலகிற்கு நன்மை செய்கின்றார். குழந்தைகளாகிய நீங்கள் அழைத்தீர்கள், பாபா வந்தார். இதுவே இரு கை ஓசை. இப்பொழுது பாபா மூலம் குழந்தைகளாகிய உங்களுக்கு முழு உலகின் மீது ஆட்சி செய்வதற்கான சக்தி கிடைக்கிறது. ஓம் சாந்தி. இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தையின் முன்னிலையில் அமர்ந்துள்ளனர், ஆசிரியரின் முன்னிலையிலும் அமர்ந்துள்ளனர். மேலும் இதையும் அறிவார்கள், இந்த பாபா குருவின் ரூபத்தில் குழந்தைகளாகிய உங்களை அழைத்து செல்வதற்காக வந்துள்ளார். பாபாவும் சொல்கின்றார், ஹே ஆன்மீக குழந்தைகளே, நான் வந்திருக்கின்றேன். உங்களை இங்கிருந்து அழைத்து செல்வதற்காக வந்துள்ளேன். இது பழைய உலகமாக ஆகிவிட்டுள்ளது. மேலும் இதையும் அறிவீர்கள், இவ்வுலகம் மிகவும் மோசமாக ஆகிவிட்டுள்ளது. குழந்தைகளாகிய நீங்களும் மோசமாக ஆகிவிட்டிருக்கிறீர்கள். எனவே நீங்களே கூறினீர்கள், பாபா வந்து பத்தீத்தர்கள் எங்களை இந்த துக்க உலகத்திலிருந்து சுகமான உலகத்திற்கு கொண்டு செல்லுங்கள். இப்பொழுது நீங்கள் இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள் என்றால் இது மனதில் வர வேண்டும். நீங்கள் அழைத்ததால் அழைப்பிற்கிணங்கி வந்திருக்கிறேன். பாபா நினைவுபடுத்துகிறார், நீங்கள் நிச்சயம் என்னை அழைத்தீர்கள் தானே, வாருங்கள் என்று. நாம் அழைத்தோம் என்று இப்பொழுது உங்களுக்கு நினைவு வந்துவிட்டது. இப்போது டிராமாவின் அனுசாரம் கல்பத்திற்கு முன்பு போலவே பாபா வந்திருக்கிறார். அந்த மனிதர்கள் திட்டமிடுகிறார்கள் இல்லையா? இதுவும் சிவ பாபாவின் திட்டம். இச்சமயம் அனைவருக்கும் அவரவர் திட்டம் உள்ளது இல்லையா? 5 ஆண்டு திட்டம் உருவாக்குகிறார்கள். அதில் இதை செய்வோம். விஷயங்கள் பாருங்கள் எப்படி வந்து சேர்கின்றன. முன்பெல்லாம் இந்த திட்டம் போன்றவை உருவாகியதில்லை. இப்போது திட்டங்களை தயாராக்கிக் கொண்டே இருக்கிறார்கள். நம்முடைய பாபாவின் திட்டம் இது என்று குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். டிராமாவின் திட்டப்படி 5000 ஆண்டுகளுக்கு முன்பு நான் இந்த திட்டத்தை உருவாக்கி இருந்தேன். இனிமையிலும் இனிமையான குழந்தைகள், நீங்கள் இங்கே மிகுந்த துக்கத்தில் வந்துவிட்டீர்கள். வேஷ்யாலத்தில் இருக்கிறீர்கள். இப்போது உங்களை சிவாலயத்திற்கு அழைத்து செல்வதற்காக தான் வந்திருக்கிறேன். அது சாந்திதாமம், நிராகார் சிவாலயம். சுகதாமம் என்பது சாக்கார சிவாலயம். ஆக இச்சமயம் பாபா குழந்தைகளாகிய உங்களுக்கு புத்துணர்ச்சி அளித்துக் கொண்டிருக்கின்றார். நீங்கள் பாபாவிற்கு முன்பு அமர்ந்துள்ளீர்கள் இல்லையா? பாபா வந்திருக்கிறார் என்பதில் புத்தியில் நிச்சயம் உள்ளது. பாபா என்ற சொல் மிகவும் இனிமையானது. இதையும் அறிவீர்கள், நாம் ஆத்மாக்கள் அந்த தந்தையின் குழந்தைகள். பிறகு இந்நாடகத்தின் பாத்திரத்தில் நடிப்பதற்காக இந்த தந்தையுடையவர்களாக ஆகியிருக்கிறோம். எவ்வளவு காலம் உங்களுக்கு லௌகீக தந்தையர் கிடைத்திருந்தார்கள்? சத்தியுகத்தில் தொடங்கி சுகம் மற்றும் துக்கத்தின் பாகத்தை நடித்திருக்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் அறிவீர்கள், நம்முடைய துக்கத்தின் பாகம் முடிவடைகிறது. சுகத்தின் பாகமும் முழு 21 பிறவிக்கு நடித்தோம். பிறகு அரை கல்பம் துக்கத்தின் பாகத்தை நடித்தோம். பாபா உங்களுக்கு நினைவுபடுத்துகிறார். பாபா கேட்கிறார், நிச்சயமாக இப்படிதான் இல்லையா? இப்பொழுது மீண்டும் நீங்கள் அரை கல்பம் சுகத்தின் பாகத்தை நடிக்க வேண்டும். இந்த ஞானத்தால் ஆத்மாக்களாகிய நீங்கள் நிறைவடைந்தவர்களாக ஆகிறீர்கள். பிறகு காலியாகி விடுகிறீர்கள். பிறகு பாபா நிரப்புகிறார். உங்கள் கழுத்தில் விஜய மாலை, அதாவது வெற்றி மாலை உள்ளது. கழுத்தில் ஞானத்தின் மாலை உள்ளது. நிச்சயமாக நாம் சக்கரத்தில் சுற்றி வந்து கொண்டே இருக்கிறோம்.
சத்யுக, திரேதா, துவாபர, கலியுகம். பிறகு வருகிறோம் இனிய சங்கம யுகத்தில். இதை இனிமையானது என்பார்கள். சாந்தி தாமம் ஒன்றும் இனிமையானது அல்ல. அனைத்தையும் விட இனிமையானது புருஷோத்தம கல்யாணக்காரி சங்கமயுகம். டிராமாவில் உங்களுக்கு சிறந்ததிலும் மிகச் சிறந்த பாகம். நீங்கள் எவ்வளவு அதிர்ஷ்டசாலிகள்! எல்லையற்ற தந்தையுடையவர்களாக நீங்கள் ஆகியிருக்கிறீர்கள். அவர் வந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு கற்றுத்தருகிறார். எவ்வளவு உயர்ந்த, எவ்வளவு சுலபமான படிப்பு! எத்தகைய செல்வந்தர்களாக நீங்கள் ஆகிறீர்கள்! இதில் எந்த ஒரு கடின உழைப்பும் செய்ய வேண்டியதில்லை. மருத்துவர், பொறியாளர் முதலானோர் எவ்வளவு முயற்சி செய்கிறார்கள். உங்களுக்கோ ஆஸ்தி கிடைக்கிறது. தந்தையின் வருமானத்தில் மகனுக்கு உரிமை உள்ளது இல்லையா? நீங்கள் இதை படித்து 21 பிறவிகளுக்காக உண்மையான வருமானத்தை சம்பாதிக்கிறீர்கள். அங்கே உங்களுக்கு எந்த ஒரு நஷ்டமும் ஏற்படுவதில்லை. இதுவே ஆஹா பாஜப் எனப்படும். அதாவது தொடர்ச்சியாக இருப்பது. பாபா வந்துள்ளார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். நான் வந்துள்ளேன் என்று பாபாவும் சொல்கிறார். 2 கைகள் சேரும் போதுதான் ஓசை எழும் இல்லையா? பாபா சொல்கின்றார், என்னை நினைவு செய்வீர்களானால் பல பிறவிகளின் பாவங்கள் பஸ்வமாகிவிடும். 5 விகாரங்களாகிய ராவணன் உங்களை பாவாத்மாவாக ஆக்கியிருக்கிறான். பிறகு புண்ணிய ஆத்மாவாக ஆக வேண்டும். இது புத்தியில் வர வேண்டும். நாம் பாபாவின் நினைவின் மூலம் பவித்திரமாகி பிறகு வீட்டிற்கு செல்வோம் பாபாவுடன். பிறகு இந்த படிப்பின் மூலம் நமக்கு சக்தி கிடைக்கிறது. தேவி தேவதா தர்மத்திற்காக சொல்லப்படுகிறது, ரிலீஜியஸ் இஸ் மைட். தர்மமே சக்தி. பாபாவோ சர்வ சக்திவானாக இருக்கிறார். ஆகவே பாபாவிடமிருந்து நமக்கு உலகில் சாந்தி ஸ்தாபனை செய்வதற்கான சக்தி கிடைக்கிறது. அந்த ராஜ்யத்தை நம்மிடம் இருந்து யாராலும் அபகரிக்க முடியாது. அவ்வாறு சக்தி கிடைக்கிறது. ராஜாக்களிடம் பாருங்கள், எவ்வளவு சக்தி வந்து விடுகிறது. அவர்களிடம் எவ்வளவு பயப்படுகிறார்கள். ஒரு ராஜாவுக்கு எத்தனை பிரஜைகள், சேனைகள் முதலானோர் உள்ளனர். ஆனால் அது அல்ப காலத்தின் சக்தி. இதுவோ 21 பிறவிக்கான சக்தி. இப்போது நீங்கள் அறிவீர்கள், நமக்கு சர்வ சக்திவான் பாபாவிடமிருந்து உலகத்தின் மீது ராஜ்யம் செய்வதற்கான சக்தி கிடைக்கிறது. அன்பு இருக்கிறது இல்லையா? தேவதைகள் நடைமுறையில் இங்கே இல்லை என்றாலும் அவர்களிடமும் அன்பு இருக்கிறது இல்லையா? எப்போது முன்னிலையில் இருக்கிறீர்களோ அப்போது பிரஜைகளுக்கு அவர்கள் மீது எவ்வளவு அன்பு இருக்கும். நினைவு யாத்திரையின் மூலம் நீங்கள் இந்த சக்திகளை எல்லாம் அடைந்து கொண்டீர்கள். இந்த விஷயங்களை மறக்காதீர்கள். நினைவு செய்து செய்தே நீங்கள் அதிக சக்தி உள்ளவர்களாக ஆகிவிடுகிறீர்கள். சர்வ சக்திவான் என்று வேறு யாரும் சொல்லப்படுவதில்லை. அனைவருக்கும் சக்தி கிடைக்கிறது. இச்சமயம் யாரிடமும் சக்தி இல்லை. அனைவரும் தமோ பிரதானமாக உள்ளனர். பிறகு ஆத்மாக்கள் அனைவருக்கும் ஒருவரிடம் இருந்தே சக்தி கிடைத்து விடுகிறது. பிறகு தங்கள் ராஜதானியில் வந்து அவரவர் பாத்திரத்தை ஏற்று நடிக்கிறார்கள். தங்கள் கணக்கு வழக்குகளை முடித்துவிட்டு பிறகு அப்படியே வரிசை கிரமமாக சக்திவான் ஆகிறார்கள். முதல் நம்பரில் உள்ளது இந்த தேவதைகளிடம் உள்ள சக்தி. இந்த லக்ஷ்மி நாராயணன் நிச்சயமாக முழு உலகத்தின் எஜமானனாக இருந்தார் இல்லையா? உங்களுடைய புத்தியில் முழு சிருஷ்டி சக்கரம் உள்ளது. எப்படி உங்களுக்கு ஆத்மாவில் இந்த ஞானம் உள்ளதோ அதுபோல் பாபாவின் ஆத்மாவில் முழு ஞானம் உள்ளது. இப்போது உங்களுக்கு ஞானத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றார். டிராமாவில் பாகம் நிரம்பி உள்ளது. அது திரும்ப திரும்ப நடந்து கொண்டே இருக்கிறது. பிறகு அந்த பாகம் 5000 ஆண்டுகளுக்கு பிறகு திரும்பவும் நடக்கும். இதையும் குழந்தைகளாகி நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் சத்யுகத்தில் ராஜ்யம் செய்தீர்கள் என்றால் பாபா ஓய்வு வாழ்க்கையில் இருக்கிறார். பிறகு எப்போது உலகத்திற்கு வருகிறார்? அதாவது ஸ்டேஜ் மீது வருகிறார். நீங்கள் துக்கத்தில் இருக்கும் போது. நீங்கள் அறிவீர்கள்,
அவருக்குள் முழு ரெக்கார்டிங் நிரம்பி உள்ளது. எவ்வளவு சிறிய ஆத்மா, அதில் எவ்வளவு ஞானம் உள்ளது. பாபா வந்து எவ்வளவு ஞானம் தருகிறார். பிறகு அங்கே சத்யுகத்தில் இவை அனைத்தும் மறந்து விடுவீர்கள். சத்யுகத்தில் உங்களுக்கு இந்த ஞானம் இருப்பதில்லை. அங்கே நீங்கள் சுகத்தை அனுபவித்துக் கொண்டே இருக்கிறீர்கள். இதையும் நீங்கள் இப்போது புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். சத்யுகத்தில் நாம் தான் தேவதையாகி சுகம் அனுபவிக்கிறோம். அப்படி இருந்த நீங்கள் இப்போது பிராமணர்களாக இருக்கிறீர்கள். நீங்கள்தான் பிறகு தேவதையாகி கொண்டிருக்கிறீர்கள். இந்த ஞானத்தை நல்லபடியாக புத்தியில் தாரணை செய்ய வேண்டும். யாருக்காவது சொல்லி புரிய வைப்பதில் குஷி ஏற்படுகிறது இல்லையா? நீங்கள் பிராமண தானம், அதாவது உயிர் பிச்சை கொடுக்கிறீர்கள். சொல்கிறார்கள் இல்லையா, காலன் வந்து அனைவரையும் அழைத்து செல்கின்றார் என்று. காலன் என்றெல்லாம் யாரும் கிடையாது. இதுவோ உருவாக்கப்பட்ட ஒரு நாடகம். ஆத்மா சொல்கிறது, நான் ஒரு சரீரத்தை விட்டு சென்று விடுகிறேன், பிறகு வேறொன்றை எடுத்துக்கொள்கிறேன். என்னை காலன் முதலிய யாரும் உண்பதில்லை. ஆத்மாவுக்கு உணர்வு வருகிறது. ஆத்மா கர்ப்பத்தில் இருக்கும்போது சாட்சாத்காரம் பார்த்து துக்கத்தை அனுபவிக்கிறது. உள்ளுக்குள் தண்டனை அனுபவிக்கிறது. அதனால் அது கர்ம ஜெயில் எனப்படுகிறது. எவ்வளவு அற்புதமாக இந்த டிராமா உருவாக்கப்பட்டுள்ளது. கர்ம ஜெயிலில் தண்டனை அனுபவித்துக் கொண்டே தங்களின் சாட்சாத்காரம், அதாவது திவ்ய காட்சி செய்து கொண்டே இருக்கிறது. தண்டனையும் ஏன் கிடைத்தன? சாட்சாத்காரமோ செய்விப்பார் இல்லையா? இன்னின்ன விதிமுறை புறம்பான காரியத்தை செய்தாய், இவர்களுக்கெல்லாம் துக்கம் கொடுத்திருக்கிறாய். அங்கே அனைத்து சாட்சாத்காரமும் ஏற்படுகின்றன. பிறகும் வெளியில் வந்து பாவாத்மா ஆகின்றனர். அனைத்து பாவங்களும் எப்படி பஸ்பமாகும்? அதுவும் குழந்தைகளுக்கு சொல்லி புரிய வைத்துள்ளார். இந்த நினைவு யாத்திரை மூலம் மற்றும் சுயதர்ஷன சக்கரத்தை சுற்றுவதன் மூலம் உங்களுடைய பாவங்கள் நீங்குகின்றன. பாபா சொல்கின்றார், இனிமையிலும் இனிமையான சுயதரிசன சக்கரதாரி குழந்தைகளே, நீங்கள் 84 பிறவியின் இந்த சுயதர்ஷன சக்கரத்தை சுற்றுவீர்களானால் உங்களுடைய பல பிறவிகளின் பாவங்கள் நீங்கிவிடும். சக்கரத்தையும் நினைவு செய்ய வேண்டும். யார் இந்த ஞானத்தை கொடுத்தாரோ அவரையும் நினைவு செய்ய வேண்டும். பாபா நம்மை சுய தரிசன சக்கரதாரி ஆக்கிக் கொண்டிருக்கின்றார். ஆக்கிக் கொண்டுதான் இருக்கிறார். ஆனால் நாள்தோறும் புதியவர்கள் வருகிறார்கள் என்றால் அவர்களுக்கும் புத்துணர்ச்சி ஊட்ட வேண்டி உள்ளது. உங்களுக்கு முழு ஞானமும் கிடைத்துள்ளது. இப்போது நீங்கள் அறிவீர்கள், நாம் இங்கே நம் பாத்திரத்தை நடிப்பதற்கு வந்துள்ளோம். 84 பிறவிகளின் சக்கரத்தை சுற்றி வந்துவிட்டோம். இப்பொழுது வீடு திரும்பி செல்ல வேண்டும். இதுபோல் சக்கரத்தை சுற்றி கொண்டே இருக்கிறீர்களா? பாபாவிற்கு தெரியும், குழந்தைகள் அதிகமாக மறந்து விடுகிறார்கள். சக்கரத்தை சுற்றுவதில் எந்த ஒரு கஷ்டமும் இல்லை. நேரமோ அதிகம் கிடைக்கின்றன. கடைசி காலத்தில் உங்களுடைய இந்த சுயதரிசன சக்கரதாரி நிலை இருக்கும். நீங்கள் அதுபோல் ஆக வேண்டும். சந்நியாசிகளோ இந்த கல்வியை கற்றுத்தர முடியாது. சுயதரிசன சக்கரத்தை பற்றி குருமார்கள் தாங்களே அறிய மாட்டார்கள். அவர்களோ கங்கை நதிக்கு செல்லுங்கள் என்று மட்டும் சொல்கிறார்கள். எவ்வளவு குளிக்கிறார்கள்? அதிகம் குளிப்பதால் குருக்களுக்கு வருமானம் கிடைக்கிறது. அடிக்கடி யாத்திரை செல்கிறார்கள். இப்போது அந்த யாத்திரைக்கு இந்த யாத்திரைக்கும் எவ்வளவு வித்தியாசம் பாருங்கள். இந்த யாத்திரை அந்த யாத்திரைகள் அனைத்தையும் விட்டுவிடுமாறு செய்து விடுகிறது. இந்த யாத்திரை எவ்வளவு சுலபமானது. சக்கரத்தை சுற்றுங்கள். பாடலும் இருக்கிறது இல்லையா? நாலாபுறமும் சுற்றி வந்து விட்டீர்கள். பிறகு கூட வெகு தூரத்தில் இருந்து விட்டீர்கள். எல்லையற்ற தந்தையிடமிருந்து தொலைவில் இருந்து விட்டீர்கள். இந்த புரிதல் உங்களுக்கு வந்துவிட்டது. அந்த மனிதர்கள் அதன் அர்த்தத்தை புரிந்து கொள்ளவில்லை. இப்போது நீங்கள் அறிந்து கொண்டு விட்டீர்கள். அதிகமாக சுற்றி வந்து விட்டோம். இப்போது இந்த சுற்றுதல்களில் இருந்து நீங்கள் விடுபட்டு விட்டீர்கள். சுற்றி அலைந்து
யாரும் அருகில் வந்துவிடவில்லை. இன்னும் கூட அதிக தூரத்திலே இருந்து விட்டீர்கள். இப்பொழுது டிராமாவின் திட்டப்படி பாபாதான் வரவேண்டியுள்ளது, அனைவரையும் உடன் அழைத்து செல்வதற்கு. பாபா சொல்கிறார், என்னுடைய வழிமுறைப்படி நீங்கள் நடந்தாக வேண்டும், தூய்மையாக வேண்டும். இந்த உலகத்தை பார்த்தும் பார்க்காதிருக்க வேண்டும். எதுவரை புதிய கட்டிடம் தயாராகவில்லையோ அதுவரை பழைய வீட்டில் இருக்க வேண்டி உள்ளது. பாபா சங்கமயுகத்தில்தான் வருகிறார், ஆஸ்தியை தருவதற்கு. எல்லையற்ற தந்தையினுடையது எல்லையற்ற ஆஸ்தி. பாபாவின் ஆஸ்தி நம்முடையது என்பதை குழந்தைகள் அறிவார்கள். அந்த குஷியில் இருக்கிறார்கள். தங்களுடைய வருமானத்தை சம்பாதிக்கிறார்கள், மேலும் தந்தையின் ஆஸ்தியையும் பெறுகிறார்கள். உங்களுக்கோ ஆஸ்திதான் கிடைக்கிறது. ஸ்வர்க்கத்தின் ஆஸ்தி நமக்கு எப்படி கிடைத்தது என்று அங்கே உங்களுக்கு தெரியாது. அங்கோ உங்களுடைய வாழ்க்கை மிகவும் சுகமானதாக இருக்கும். ஏனென்றால் நீங்கள் பாபாவை நினைவு செய்து சக்தி பெறுகிறீர்கள். பாவங்களை போக்குபவர் பதீத பாவன் ஒரு பாபா மட்டுமே. பாபாவை நினைவு செய்வதாலும் சுயதரிசன சக்கரத்தை சுற்றுவதாலும் தான் உங்களுடைய பாவங்கள் நீங்குகிறது. இதை நன்றாக குறித்துக் கொள்ளுங்கள். இதை புரிய வையுங்கள் போதும். எல்லையற்ற தந்தையை நினைவு செய்வீர்களானால் பாவங்கள் நீங்கிவிடும். நீங்கள் நரனிலிருந்து நாராயணனாக, நாரியிலிருந்து லக்ஷ்மியாக ஆவதற்கு வந்திருக்கிறீர்கள். இதுவாவது நினைவிருக்கிறது இல்லையா? வேறு யாருடைய புத்தியிலும் இந்த விஷயங்கள் வருவதில்லை. இங்கே நீங்கள் வருகிறீர்கள். நாம் பாப் தாதாவிடம் செல்கிறோம். அவரிடமிருந்து புதிய உலகம், ஸ்வர்க்கத்தின் ஆஸ்தியை பெறுவதற்காக என்பது புத்தியில் உள்ளது. பாபா சொல்கிறார், சுயதரிசன சக்கரதாரி ஆவதால் உங்களுடைய விக்கர்மங்கள் விநாசமாகிவிடும். இப்போது யார் உங்களது வாழ்க்கையை வைரம் போலாக்குகிறாரோ அவரை பாருங்கள். இதையும் நீங்கள் அறிவீர்கள். இதில் பார்ப்பதற்கான விஷயம் எதுவும் இல்லை. இதை நீங்கள் திவ்ய திருஷ்டி மூலம் அறிந்து கொள்கிறீர்கள். ஆத்மாதான் இந்த ஷரீரத்தின் மூலம் படிக்கிறது. இந்த ஞானம் இப்போதுதான் கிடைத்துள்ளது. நாம் என்ன கர்மம் செய்கின்றோமோ அதை ஆத்மாதான் ஷரீரத்தை எடுத்துக்கொண்டு அதன் மூலம் கர்மம் செய்கின்றது. பாபாவும் கல்வியை கற்றுத்தர வேண்டும். அவருடைய பெயரோ எப்போதும் சிவா என்பதுதான். ஷரீரத்தின் பெயர் மாறுகிறது. இந்த ஷரீரமோ என்னுடையதல்ல, இது இவருடைய, அதாவது பிரம்மாவின் சொத்தாகும். ஷரீரம் என்பது ஆத்மாவின் சொத்தாக உள்ளது. அதன் மூலம் பாத்திரத்தை நடிக்கிறது. இதுவோ முற்றிலும் சுலபமாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். ஆத்மாவோ அனைவரிடமும் உள்ளது. அனைவருடைய சரீரத்தின் பெயரும் தனித்தனியாக உள்ளது. இவர் பிறகு பரம ஆத்மா, சுப்ரீம் ஆத்மா, உயர்ந்ததிலும் உயர்ந்தவராவார். இப்போது நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். பகவானோ ஒரே ஒரு படைப்பவர், மற்ற அனைவரும் படைப்புகள், பாகத்தை நடிப்பவர்கள். இதையும் அறிந்து கொண்டு விட்டீர்கள். எப்படி ஆத்மாக்கள் வருகின்றன? முதலில் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தின் ஆத்மாக்கள் கொஞ்சம் பேர் வருவார்கள். பிறகு கடைசியில் முதலில் வருவதற்கு தகுதியானவர்களாக ஆகிறார்கள். இது சிருஷ்டி சக்கரத்தின் மாலை போன்றது, சுற்றி கொண்டே இருக்கிறது. மாலையை நீங்கள் சுற்றுகிறீர்கள் என்றால் அனைத்து மணிகளின் சக்கரமும் சுற்றுகிறது இல்லையா? சத்யுகத்தில் ஒரு சிறிது கூட பக்தி என்பது இருக்காது. பாபா சொல்லி புரிய வைக்கின்றார். ஏ ஆத்மாக்களே, என்னை மட்டுமே நினைவு செய்யுங்கள். நீங்கள் வீட்டிற்கு அவசியம் திரும்ப செல்ல வேண்டும். விநாசம் முன்னாலேயே உள்ளது. நினைவின் மூலம்தான் பாவங்கள் நீங்கும். பிறகு தண்டனைகள் அடைவதிலிருந்து விடுபட்டு விடுவீர்கள். பதவியும் நல்லதாக பெறுவீர்கள். இல்லையென்றால் தண்டனைகள் அதிகமாக அடைய நேரிடும். நான் குழந்தைகளாகிய உங்களிடம் வந்துள்ள எவ்வளவு நல்ல விருந்தாளி! நான் முழு உலகத்தையும் மாற்றுகிறேன். பழைய உலகத்தையும் புதியதாக ஆக்குகின்றேன்.
நீங்களும் அறிவீர்கள், பாபா ஒவ்வொரு கல்பமும் வந்து உலகத்தை மாற்றி பழைய உலகத்தை புதியதாக ஆக்குகின்றார். இவ்வுலகம் புதியதிலிருந்து பழையதாக, பழையதிலிருந்து புதியதாக ஆகின்றது இல்லையா? நீங்கள் இச்சமயம் சக்கரத்தை சுற்றி கொண்டே இருக்கிறீர்கள். பாபாவின் புத்தியில் ஞானம் உள்ளது. உங்களது புத்தியிலும் சக்கரம் எப்படி சுற்றுகிறது என்று வர்ணனை செய்கிறார்கள். நீங்கள் அறிவீர்கள், பாபா வந்திருக்கின்றார். அவரது ஸ்ரீமத் படி நாம் பாவனமாகின்றோம். நினைவின் மூலம்தான் பாவனமாகி, அதாவது தூய்மையாகிக் கொண்டே செல்வோம். பிறகு உயர்ந்த பதவி பெறுவோம். புருஷார்த்தம் கூட, முயற்சி கூட செய்ய வைக்க வேண்டியது அவசியமாகும். முயற்சி செய்விப்பதற்காக எவ்வளவு சித்திரங்கள் முதலியவற்றை உருவாக்குகிறார்கள். வருவோருக்கெல்லாம் நீங்கள் 84 பிறவியின் சக்கரத்தை பற்றி சொல்லி புரிய வைக்கிறீர்கள். பாபாவை நினைவு செய்வதன் மூலம் நீங்கள் பதீத்தத்திலிருந்து பாவனமாக ஆகிவிடுவீர்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவின் அன்பு நினைவு மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தையின் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, ஞானத்தை புத்தியில் நன்கு தாரணை செய்து அநேக ஆத்மாக்களுக்கு பிராணம், அதாவது உயிர் தானம் செய்ய வேண்டும். சுய தரிசன சக்கரதாரி ஆக வேண்டும். இரண்டாவது, இந்த இனிய சங்கம யுகத்தில் தனது வருமானத்துடன் கூடவே பாபாவின் ஸ்ரீமத் படி நடந்து முழு ஆஸ்தியை பெற வேண்டும். தனது வாழ்க்கையை சதா சுகமானதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். வரதானம். அனைத்து வரதானங்களையும் சமயப்படி காரியத்தில் பயன்படுத்தி பலன்களை உருவாக்கக்கூடிய பலன் சொரூபம் ஆகுக. அனைத்து வரதானங்களையும் சமயப்படி காரியத்தில் பயன்படுத்தி பலன்களை உருவாக்கக்கூடிய பலன் சொரூபம் ஆகுக. விளக்கம். பாப்தாதா மூலம் சமயத்திற்கு தகுந்தாற்போல் என்ன வரதானம் கிடைத்துள்ளதோ அவற்றை சமயத்தின்படி காரியத்தில் பயன்படுத்துங்கள். வரதானத்தை கேட்டு இன்று மிகவும் நல்ல வரதானம் கிடைத்தது என்று மட்டும் குஷியடையாதீர்கள். வரதானத்தை காரியத்தில் கொண்டு வரும்போது வரதானம் நிலையானதாக ஆகிவிடுகிறது. வரதானமானது அழிவற்ற பாபாவினுடையது. ஆனால் அதை பலனுள்ளதாக செய்ய வேண்டும். அதற்காக வரதானத்தை அடிக்கடி நினைவு என்ற தண்ணீரை ஊற்றுங்கள். சொரூபத்தில் நிலைத்திருப்பதற்காக வெயில் கொடுங்கள். அப்போது வரதானங்களின் பலன் சொரூபமாக ஆகிவிடுவீர்கள். ஸ்லோகன். விசேஷ தன்மைகள் பிரபுவினுடைய பிரசாதம் ஆகும். இதை சேவையில் பயன்படுத்துங்கள். பகிர்ந்து கொடுங்கள், அதிகப்படுத்துங்கள். விசேஷ தன்மைகள் பிரபுவினுடைய பிரசாதம் ஆகும். இதை சேவையில் பயன்படுத்துங்கள், பகிர்ந்து கொடுங்கள், அதிகப்படுத்துங்கள். ஓம் சாந்தி.